ஃபஸ்ட் டைம் நான் ஷிப்பில் ஏற போகிறேன். படகுல போகிறேன். ஏன்னா ஷிப் அங்கே ஆங்கரேஜில் இருக்குது பாம்பேயில். கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில். போனால் ஷிப் ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ராத்திரி படகுல போகிறேன். அங்கே ஜாகிரதையாக போன்னு சொல்லிகிட்டே இருந்தான். நான் சாமானை தூக்கி போட்டுட்டு நான் குதிக்கிறப்ப போட்டு பின்னாடி போட்டு தண்ணிக்குள்ளே விழுந்து 8 அடி வேவ்ஸ் ஃபினிஷ்னு நினச்சாங்க. அப்புறம் எப்படியோ மேலே வந்துட்டேன். நாசரத்னு ஒரு ஜூ தான் எங்களுக்கு கேப்டன். அவர் என்னை பார்த்துட்டு யுவர் அலைவ் ஸ்டில் அப்படி. அப்போ அன்னைக்கு ராத்திரி செயல் பண்ணி வெளியில் வந்தோம். அன்றைக்கி அவர் இந்த ஷாக்கை போகிறதுக்காக இவ்வளோ பிராண்டி கொடுத்தாரு. வாயில் ஊற்றிட்டாரு. நான் என்னன்னு தெரியாது, குடிச்சிட்டு மயக்கமாயிரு விழுந்துட்டேன். கடைசியில் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா ஷிப் அப்படி ஆடுது. அப்படி எல்லாத்தையும் வாந்தி எடுத்தோன்னே அங்கேருந்து ஒரு சீனியர் செயலர் வந்தார். போய் வாமிட்டட் அப்படின்னாரு. அப்படின்னு கெட் தட் டேம் திங் க்ளீன் மேன், டோன்ட் லுக் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சது, நம்ம சிக்னஸ் எல்லாம் இங்கே வேலைக்கு வராது. சிக்காக இருந்தால் ஒருத்தனும் கேர் பண்ண மாட்டான். அதனால் இப்போ என்னுடைய சித்தாந்தமே என்னென்னா, நம்ம ஒருத்தர் உடம்பு சரியாயில்லைங்கிறது போகிறதுக்கு ரிலேஷன் வித் ஹவு மெனி பீப்புள் நம்மளை பார்த்துக்க போகிறாங்கிறத வச்சு தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்துவாங்கன்னா ஈஸியாக சிக்காகிடும். யாரும் பார்க்கலன்னா சிக்காக மாட்டோங்கிற அந்த ஒரு தைரியம். அந்த மாதிரி நேவியில் அதுதான்.